கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும் உடைந்த உள்ளங்களுக்கும் வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும் வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணிலடங்க மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. Thee.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் தாமே உடைய வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have the light of life என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் இருளில் இருக்க மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும்படியாகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானங்களே, வேதம் சொல்கிறது, யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட இதை நாம் பார்க்கிறோம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என் அருமையான தேவஜனமே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருளின் வாழ்க்கையிலிருந்து அவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது 3 விதமான இருள்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது பாவத் என்ற இருள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாலிப பருவத்திலே பாவத்திலே இருளிலே ஜீவித்த ஒரு வாலிபனாக நான் காணப்பட்டேன். 1977ஆம் வருஷம் 27 வயது இருக்கும் எனக்கு. அப்பொழுது ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் நான் முதல் முறையாக கலந்து கொண்டேன். அங்கு பேசின பிரசங்கியார் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம், இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். பிரியமானங்களே, ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, நீ ஒரு பாவி என்பதை நீ ஒத்துக்கொள் என்று சொன்னார். என் வாலிப பருவத்திலே என் கைகளால் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கின்றேன், 2 கால்களால் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கின்றேன். நான் ஏறி இறங்காத சினிமா தேட்டர் கிடையாது. பிரியமானங்களே, என்னுடைய ஜீவியத்தை நான் இருளின் வாழ்க்கையிலே நான் கடத்தி கொண்டிருந்த வாலிபனாக காணப்பட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 1977ஆம் வருஷம் மே மாதம் இரவு 9 மணி இருக்கும், சென்னை மெரினா கடற்கரையிலே நான் முழங்கால் போட்டு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன் சுவாமி, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். வேத வசனம் சொல்கிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின்படி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். பிரியமானங்களே, என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாதமான மகிமையால் நிறைந்தமான சந்தோஷத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இருளிலிருந்த என்னை, பாவத்தில் ஜீவித்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியின் பிள்ளையாக மாற்றினார். பிரியமானங்களே, இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீ வெளிச்சத்துக்கு வருவாயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை ஒளி உள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியாத கிருபை எனக்கு கொடுத்தார். பிரியமானங்களே, 1980ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். நாகர்கோவில் மாவட்டத்திலே காஞ்சர்கோடு என்ற இடத்திலும், தூத்துக்குடியிலே சாத்தான்குளம் என்ற இடத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே பிள்ளையான்மணி, அகப்பிக்குளம், நாசிரத், வாழையடி போன்ற இடங்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன். விருதுநகரிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன். மதுரையிலே பெருங்குடி என்ற இடத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன். பிரியமானங்களே, தமிழ்நாடு முழுமையாக அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இருளில் இருந்த நான் வெளிச்சத்துக்கு வரும்போதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருவார்கள் ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர்
உங்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். இரண்டாவது, வியாதி என்ற இருளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். பிரியமானங்களே, அவன் தன் நாட்கள் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பம் அடைகிறான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்திய வேதத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுகமாக்கினார். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 இதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-7 வரை இதை வாசிக்கிறோம். 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினார். மத்திய 9ஆம் அதிகாரம் 20-22 வரையில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையினை பேச செய்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32-33 நாம் பார்க்கிறோம். 38 வருடங்களாக படுத்த படுக்கை இருந்த மனிதரை ஆண்டவர் சுகமாக்கினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வரை இதை பார்க்கிறோம். 18 ஆண்டுகள் கூனியாக இருந்த ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-13 வரையில் நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ இருளில் மட்டும் இருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன் அல்ல, வியாதி என்ற இருளிலிருந்து விடுதலையாக்குகிறார். சமீபத்திலே என்னுடைய சகோதரனுடைய கணவர் புற்றுநோயால் அவர் அவஸ்தைப்பட்டார். பிரியமானங்களே, நாங்கள் மருத்துவமனைக்கு நாங்கள் அழைத்து சென்றோம். அங்கே ஆபரேஷன் நடந்தது. ஆனால் ஆபரேஷனுக்கு பிறகு டாக்டர் சொல்லிவிட்டார், இவர் இன்னும் 1 மாதம் தான் இருப்பார், இவர் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் வாங்கிக் கொடுங்கள் சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். ஆனால் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே, நீர் வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம், உம்முடைய வேதம் சொல்கிறது, நான் உன் பரிகார கர்த்தன், உன்னிலிருந்து நான் வியாதி நீக்கப்படும் சொல்கிறப்பா, நீர்தான் என்னுடைய சகோதரனுடைய கணவருக்கு சுகத்தை தர வேண்டும் சொல்லி கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்த பிரியமானங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சகோதரனுடைய கணவருக்கு ஜீவனை கொடுத்தார். பிரியமானங்களே, டாக்டர் சொன்னார் 1 மாதம் தான் இவர் உயிரோடு இருப்பான்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு டாக்டர் சொல்லி 8 மாதம் ஆகிறது, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் வேலைக்கும் சென்று கொண்டிருக்கிறார். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவஜனமே, இந்த நேரத்திலே தொலைக்காட்சியின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியை சுகமாக்குவார். கடைசியாக பிசாசு என்ற இருள் மனிதனை வாட்டி வதைக்கிற நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவள் போல் என இருளில் இருக்க பண்ணுங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவஜனமே, பிசாசானவன் இன்றைக்கு இருளிலிருந்து பிசாசு அநேக மக்கள் வஞ்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கிறோம், பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் வெளிப்பட்டான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கொலைசீர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறார். பிரியமானங்களே, இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்தின் இருளிலிருந்து விடுவிப்பார், நோயின் இருளிலிருந்து விடுவிப்பார், பிசாசின் இருளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிப்பார். நம்ம எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாவ இருளிலிருந்து விடுதலை தாரும், வியாதியின் இருளிலிருந்து விடுதலை தாரும் அப்பா. ஆண்டவரே, பிசாசின் இருளிலிருந்து விடுதலை தாரும். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளில் விடுதலையாக்க முடியாத சமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதலால் இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்ப அநேக பல தேவைகள் உண்டு. ஆதலால் ஆண்டவர் உங்களோடு பேசுவாரே ஆனால் எனக்கு மணி ஆர்டர் மூலமாகவோ செக் மூலமாகவோ நீங்கள் உதவி செய்யலானால் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நான் நடத்த முடியும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்களுடைய தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் என்னை தாங்குமாறு இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பாஸ்டர் வின்ஸ்டன் ஜேம்ஸ் அவர்களின் ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரின் ஊழியத்தை ஜெபத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கையினாலும் தாங்குங்கள்.
கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் ஊழியம் மற்றும் ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097. உலகின் ஒளியே, உளமதின் விளக்கே, உத்தம தேவகுமாரன், ரட்சகரே தியாக சொருபி, இவர்தானே இணையிலா தேவன் தீருந்தே, இவர்தானே இணையிலா தேவன், உலகின் ஒளியே. எந்த மனிதனையும் பிரகாசித்திடுதேவோ எழில் சுடரே ஒளியே, இவரை ஏற்றுக்கொண்டாலோ பாவையிருளகலும், கேடுங்கள் கட்டுங்கள் கேளுங்கள் என்றார், தேடினார் கர்த்தரை கண்டடைவோமே. வேதத்திலோ நான் இவர் வருவாரே, சத்தியவானிலும் மேகத்தில் ஓர் நாள் இவர் வருவாரே, மதிய வானில் நாம் சேர்வோம். வேத சத்திய வேதி ஓங்கும் உண்டு இவரே வழி சத்தியம் ஜீவன்.